வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மிகவும் ஆச்சரியமானது. நம்ம வீட்டில் தினமும் இருக்கும் ஒரு சிறிய பொருள், ஆனா அதன் சக்தி என்ன தெரியுமா? 2 துண்டு கிராம்பு. ஆமாங்க, இந்த சிறிய கிராம்பு உங்க உடல்ல இருக்கும் பலவீனம், சோர்வு, நரம்பு தளர்ச்சி இவைகள் எல்லாத்தையுமே நீக்க உதவுது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும். கிராம்பு கிராம்புங்கிறது ஒரு இயற்கையான மருந்து. இதுல நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, யூஜினால். இந்த யூஜினால் தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்குது. இந்த கிராம்புல இருக்கக்கூடிய அந்த யூஜினால் தான் நம்மளுக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ 2 கிராம்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? தினமும் 2 கிராம்பு சாப்பிட்டா உடல்ல பலம் அதிகரிக்கும், உடல்ல இருக்கும் சோர்வு குறையும், உடல் உற்சாகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 2வது நன்மை என்னன்னா, நரம்புகளை பலமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நரம்பு தளர்ச்சி குறையும், உடல் உறுப்புகள் உறுதி அதிகரிக்க ஆரம்பிக்கும். 3வது நன்மை, இரத்த ஓட்டம் மேம்படும், இரத்தம் சுத்தமாக்கப்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து மூளை மற்றும் நினைவாற்றலின் இதனுடைய பங்கை பார்க்கலாம். கிராம்பு நினைவாற்றலை அதிகரிக்கும், மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். முக்கியமா மாணவர்கள், வேலை பார்க்கும் மக்கள் அனைவருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ஒரு நினைவாற்றலை கொடுக்கக்கூடியது. அடுத்து செரிமானம் மற்றும் உடல் சூடு இவற்றிற்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பு செரிமானத்தை சீராக்கும், வயிற்று வலி எல்லாத்தையுமே குறைக்கும், வாய்வு பிரச்சனைகளை நீக்கும். சாப்பாட்டுக்கு பிறகு 2 கிராம்பு சாப்பிட்றது அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து ஆண் பெண் ஆரோக்கியத்திற்கு கிராம்பு உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் அதனை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ அதிகமாக பயன்படுத்த வேண்டாம், அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் ஆண்கள் 2 பேருடைய ஹார்மோன்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அந்த ஆண்மைக்கான ஹார்மோன்களையும் பெண்மைக்கான ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது. அடுத்து பல் மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது. நார்மலாகவே நம்மளுக்கு பல்களில் ஏதோ ஒரு பிரச்சனையோ வலி இருந்தாலே நம்ம கிராம்பை தான் முதல்ல பயன்படுத்துவோம். அது உண்மைதாங்க. பல் வலி இருக்கா, உடனே கிராம்பை பயன்படுத்துங்க. ஒரு கிராம்பை வச்சு பல்லில் கடிச்சா வலி உடனே குறைய ஆரம்பிக்கும், வாய் துர்நாற்றம் கூட போக ஆரம்பிக்கும். அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே கொல்லப்படும். ஸோ இதனால வாய் துர்நாற்றம் முழுமையாக போகப்படும். ஸோ எப்படி சாப்பிடுவதுங்கிறது பார்த்துடலாம். முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் 2 கிராம்பு எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராம்பு தண்ணீரை குடிங்க. ஸோ 2 கிராம்பு போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி வெதுவெதுப்பாக குடிங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமாக சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு எடுத்துக்கிறங்க. குழந்தைகளுக்கு குறைவாக கொடுங்க. ஸோ நண்பர்களே, இப்படி ஒரு சிறிய கிராம்பு நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடலை பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.